இப்போது எல்லாருக்கும் வந்து நிறைய கேள்வி இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போது இறைவனை தேடி போயிட்டா நமக்கு வந்து பிரச்சனைகள் குறைஞ்சிருமா? இறைவனை தேடி போயிட்டா நமக்கு வந்து பேரு புகழ் கிடச்சிருமா? இறைவனை தேடி போயிட்டா காசு பணம் சேர்ந்துருமா? இறைவனை தேடி போயிட்டா நமக்கு உடல் ஆரோக்கியம் வந்துருமா? இறைவனை தேடி போயிட்டா எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் ஆயிருமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. நிச்சயமாக கிடையாது. உங்களுக்கும் இறைவனுக்கும் பிரச்சனைக்கும் சம்பந்தமே கிடையாது. சரி, அப்போ என்ன பண்ணால் இது அப்போ இது எதுக்கு வந்து நம்ம இறைவனை தேடி போகணும் அப்படின்னா, ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ரோடு என்ன தான் குழியும் மேடும் பள்ளமாக இருந்தாலும் வண்டி வந்து ஷேக் அப்சர்வர் நல்லா இருக்குது, ஸ்ப்ரிங் கட் நல்லா இருக்குது அப்படின்னா வண்டிக்குள்ளே உட்காந்துக்கிறவங்களுக்கு அந்த பள்ளம் தெரியாமே வண்டி ஓட்டலாம். ஏன்னா அந்த எல்லா ஷேக்கையும் எல்லா அதிர்வுகளையும் அந்த ஷேக் அப்சர்வர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், உறிஞ்சிக்கும். அந்த பிரச்சனை வந்து கீழே இருக்கிற அந்த பள்ளத்தில் இறங்குற அந்த 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 வீல் வந்து கீழே இறங்குதுன்னா, அந்த சக்கரம் கீழே இறங்குதுன்னா வண்டி கீழே இறங்காது, வண்டி அப்படியே தான் இருக்கும். அந்த சக்கரம் மேலே ஏறுதுன்னா அங்கேயே அந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடும். வண்டியில் உள்ளே உட்காந்துருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. அதே மாதிரி தான் வாழ்க்கை என்கிற பயணத்தில் எவ்வளோ தான் பிரச்சனைகள், முள்ளு மேடு எல்லா பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்கிற அளவுக்கு தன்னம்பிக்கையும் மன மகிழ்ச்சியும் இந்த ஆன்மீகம் கொடுக்கும். இந்த ஆன்மீகத்தில் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா, இறைவனை நாடி போகும்போது உங்கள் மனம் வந்து இலக ஆரம்பிச்சிடும். மனம் வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பூ போல் மென்மையாயிடும். அந்த இடத்துல வந்து இறைவன் வந்துடுவார். இறைவன் எங்கே வருவார்னா, பூ போல் மென்மையாக இருக்கிற இடத்துல வருவார். இறைவன் வராருனாலே அந்த மனசு வந்து பூ போல் மென்மையாயிடும், மனம் வந்து பொலிவாயிடும். இது ஒரு விஷயம் இருக்குது. அப்படி இருக்கையில் என்ன ஆகுனா, நீங்கள் மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே மகிழ்ச்சி பொங்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் வெளியில் தேட மாட்டீங்க. எப்போ நீங்கள் வெளியில், ஏன்னா மகிழ்ச்சிக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப டிமாண்ட் இருக்குது. மகிழ்ச்சியே கிடையாது, மகிழ்ச்சின்னு ஒன்று வெளியில் கிடையாது. அதனால் அது டிமாண்டாக இருக்குது. அது ஒரு டாபிக் நம்ம வேறு காணொலியில் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் உள்ளுக்குள்ளே அந்த மகிழ்ச்சியை கண்டறிஞ்சதுக்கப்புறம் அது பொங்க ஆரம்பித்தோன்னே, அந்த பொலிவு வந்து தானாக வர ஆரம்பித்தோன்னே என்ன பண்ணுவீங்கன்னா, நற்செய்திகள், அதாவது நற்செயலாக செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க, நல்லது செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. நல்ல காரியங்கள், தான தர்மங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. மற்றவங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா அவர் வெளிச்சத்தை போட்டு காட்டுவார், அடுத்தவங்களோட மனசை புரிஞ்சுக்கிற சக்தி உங்களுக்கு கொடுப்பார். அப்போ இவங்க ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்கன்ற துக்கப்படுறதை விட, நீங்கள் ஹர்ட் ஆகிறத விட, துன்படுறதை விட, இவங்க இப்படி நடந்துக்கிட்டதுக்கு இதுதான் காரணம், இவங்ககிட்ட இந்த இயலாமை இருக்கிறனால இவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு புரிய வைக்க ஆரம்பிச்சிடுவார். அப்படி புரிய வைக்க தொடங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சமாதானம் கிடச்சிரும். புரியுதுங்களா? நீங்கள் வந்து இவங்க ஏன் இப்படி நடந்திருக்காங்கன்ற ஆராய்ச்சியில் இறங்கி இன்னும் வந்து உங்களுக்குள்ளே வந்து அந்த மனக்குமுறலுக்குள்ளே ஆளாக மாட்டீங்க, மன துக்கத்துக்கு ஆக மாட்டீங்க. ஒரு எப்படி சொல்கிறதுங்க, பழி வாங்குற எண்ணம் இருக்காது. ஒருத்தர் மேலே வெறுப்பு வராதுன்னு வச்சுக்கோங்களேன். சமநிலையில் இருப்பீங்க. அந்த சமநிலையில் இருக்கிறது வந்து மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்க. அதுதாங்க அந்த ஆன்மீகம். அந்த ஆன்மீகம் என்ன பண்ணனா, மனம் பொலிவாக இருக்கும்போது, மனம் வந்து ரொம்ப வந்து லேசாக இருக்கும்போது, மனசு வந்து பூ போல் ஆனதுக்கப்புறம், மென்மையானதுக்கப்புறம் மற்றவர்கள் மேலே கருணை தான் வருமே தவிர கோவங்கள் வராது. மற்றவர்கள் மேலே கருணை வர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கோவத்தில் வந்து ஜெயிச்சிருவீங்கன்னு அர்த்தங்களேன். கோவத்தை வந்து நீங்கள் வென்றுட்டீங்கன்னு அர்த்தம். கோவத்தை வென்றுட்டாலே உங்களுக்குள்ள மகிழ்ச்சி யாராலையுமே திருட முடியாதுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற சொத்தை வேணால் திருடிடலாங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற மகிழ்ச்சியை, தன்னம்பிக்கையை யாராலையும் திருட முடியாது. நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க தெரியுமா, புண்ணிய காரியங்களில் இறங்க ஆரம்பிச்சிங்க. புண்ணிய காரியங்களில் இறங்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, கோயில் குளம் போக ஆரம்பிச்சிட்டிங்க, புண்ணிய காரியங்களில் இறங்க ஆரம்பிச்சு மற்றவங்களை நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 100% வந்து உங்களுக்கு எந்த ஒரு துன்பம் இருக்காது. உங்களுக்கு நிறைய புண்ணியங்கள் சேர்ந்துடும். ஆனால் தப்பி தவறி கூட பாவத்தை செய்ய ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே டவுன் ஆகிடும், ரொம்ப டவுன் ஆகிடும். பாவத்துக்கு வந்து -5 மார்க், புண்ணியத்துக்கு +1 மார்க். ஸோ நீங்கள் அந்த ரேஷியோ பார்த்துக்கோங்க. ஆனால் பாவம் செய்ய விட மாட்டார். அப்போது அவரோட தொடர்பு கொள்ளும்போது தான் ஆன்மீகம் மலர செய்யுது. அந்த தாமரை என்கிற ஆன்மீகம் மலரும் பொழுது பற்றற்றுங்கிற அந்த தன்மையும் சேர்ந்து வளரும். பற்றற்றுங்கிற அந்த தன்மை வளரும்போது ஆன்மீகங்கிற அந்த மலர் வளர்ந்ததுக்கு, அந்த தாமரை வளர்ந்ததுக்கப்புறம் அந்த குளமே பார்க்க அழகாக இருக்கும். 4 பேர் வந்து குளிப்பாங்க. அது ஒரு சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லை. அப்போ அந்த மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய மந்திரமே, தார மந்திரமே ஆன்மீகம் தான். அந்த இதுதான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் என்ன தான் வெளியில் செக்யூரிட்டியோ, வெளியில் நீங்கள் என்ன தான் காசு பணம் பவர் தேடினாலும் நிச்சயமாக உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.